ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும். அருமையான ஒரு பாடலை எழுதி ராகம் அமைத்த காலம் சென்ற பாஸ்டர், அன்பு அண்ணன் என்று அழைக்கப்பட்ட ரெவரண்ட் ஆர் ராஜா மான்சிங் அவர்கள் வாழ்ந்த வீட்டில் தான் நான் இருக்கிறேன். அவர்கள் உட்கார்ந்திருந்த சேர் இங்கே இருக்குது. அவர்கள் அனுதினமும் வாசித்து ஆண்டவருடைய காரியங்களை அநேகருக்கு சொன்ன அந்த வேதாகமம் இங்கே இருக்கிறது. அவர்கள் வாசித்த வேதாகமும் இங்கே இருக்கிறது. ஒரு நாள் காலையில் தங்கள் வீட்டில் இருந்து ஒரு இடத்திற்கு செல்கிறார்கள், ஒரு ஆலயத்தில் பிரசங்கம் செய்வதற்கு. அங்கே பிரசங்கம்லாம் முடித்தவுடன் பொதுவாக பிரசங்கம் செய்த ஊழியர்களுக்கு ஏதாவது காணிக்கை கொடுப்பார்கள் அல்லவா? ஆகையினால் அதை வாங்கி செல்லலாம் என்று அண்ணன் பிரசங்கமாக முடித்து வெளியே உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவருடைய சொந்த செலவுக்காக பணத்தை வாங்குவதற்காக காணிக்கையை வாங்கி தங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு போவதற்காக அவர்கள் காத்திருக்கவில்லை. அவர்கள் பின்னால் அநேக குட்டி பிள்ளைங்க ஆதரவற்ற பிள்ளைகளை இவங்களை ஆதரித்து வராங்க. வீட்டில் சொல்லிட்டு வராங்க. தங்களுடைய மனைவி ஐவி அவர்கள்ட்ட சொல்லிட்டு வராங்க, நீ வீட்டில் ஒலையை வச்சிரு, நான் அங்கே போய் குட்டி பிள்ளைங்களுக்கு ஏற்றாப்புல அவங்களுக்கு கொடுத்ததெல்லாம் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அவங்க அரிசி கொடுப்பாங்க, அல்லாட்டா காணிக்கை கொடுப்பாங்க, நான் வாங்கிட்டு வந்து நான் சமையல் பண்ணி நம்ம பிள்ளைகள்லாம் உட்காந்து சாப்பிடலாம் சொல்லி இருக்கும்போது அண்ணன் அந்த ஆலயத்தில் வெளியில் சேரில் உட்காந்துக்கிறாங்க. ஒரு சத்தம் கேட்குது, ஸ்பீக்கரில் ஒரு சத்தம் கேட்குது. எப்பா பிரசங்கம் பண்ணுவார், காணிக்கைக்கு தானே பிரசங்கம் பண்ணியிருப்பாரு, முதல்ல அவருக்கு கொடுத்து அனுப்புங்கப்பா, எல்லாரும் காணிக்கைக்கு தானே அலைகிறாங்க அப்படிங்கிற சத்தத்தை ஸ்பீக்கர் மூலமாக கேட்க முடிஞ்சுது. காரணம் தெரியுமா? இந்த பேசின நபர் சபைக்குள்ள இருக்கிற மைக்கை ஆஃப் பண்ண மறந்துட்டாரு. மைக் ஆஃப் பண்ணியிருக்குங்கிற அந்த எண்ணத்தில் பேசிட்டாரு. இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் ராஜா மான்சிங் அண்ணனுடைய இதயம் நொறுங்கி போய்விட்டது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. நம்மை நம்பி அனைத்து பிள்ளைகள் இருக்கிறாங்க, நம்ம இப்படிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது திடீர்னு ஒருவர் வருகிறார், காணிக்கையை கொடுக்கிறார், இவர் வாங்குகிறார். ஆனால் காலில் ஒலித்து கொண்டிருக்கிறது. அந்த சத்தத்தை எண்ணுகிறார். வேண்டாம், இந்த காணிக்கையை திருப்பியே நம்ம கொடுத்துவிட. ஐயா வேண்டாம், என்னுடைய தேவைக்கு ஆண்டவர் சந்திப்பார், நீங்கள் இந்த காணிக்கை உங்களுடைய ஆலயத்தில் உள்ள மற்ற பணிகளுக்கு நீங்கள் செலவு செய்யுங்க சொல்லி காணிக்கையை திருப்பி கொடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் பிள்ளைகள்லாம் அப்பா அநேக காரியத்தோடு வருவாங்க, நம்ம சாப்பிடலாமேன்னு சொல்லி அவளோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது வெறுங்கையோடு இந்த வீட்டில் தான் அங்கே வராங்க. மனைவி கேட்குறாங்க, என்னங்க பிள்ளைகளுக்கு சாப்பாடுக்கு ஒன்றும் இல்லை, அரிசி வாங்குறீங்க, எதுவும் வாங்காமல் வந்துருக்குறீங்க, எப்படி நம்ம இந்த பிள்ளைகளை பாதுகாக்க? பசி பிள்ளைகள் தாங்க முடியுமா? குட்டி பிள்ளைகளுக்கு பசினா என்னென்னே தெரியாத அளவுக்கு இது வரைக்கும் நம்ம வளர்த்துட்டோம், இப்படி வந்துட்டீங்களே. உடனே நடந்ததை அண்ணன் சொன்னாங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் அண்ணனுடைய இதயத்தை நொறுங்க செய்தது. என்னுடைய வேதனையும் இதயத்தின் வழியை நான் யார்கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லி சேரில் போய் உட்கார்ந்தாங்க. அண்ணனுடைய எண்ணங்கள் கைக்கு வந்தது. அவருடைய பேனா எழுத ஆரம்பித்தது. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும் என்று பாடல் வரிகளை எழுதி 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 அதை முடித்தார்கள். அண்ணனுடைய வாழ்க்கையும் பாடலும் ஒன்றி போயிருந்தது. பாடலாகவே வாழ்ந்து காட்டினார்கள் அன்பு அண்ணன் ராஜா மான்சிங் அவர்கள். அதன் பின்பு பார்த்தீங்களா ஒரு அதிசயம். அதாவது வேதத்தில் அருமையான ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று அருமையாக வாசிக்கிறோம். இந்த வேத வசனம் அன்னுடைய வாழ்க்கையில் அன்று நிறைவேறியது. பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகள், அத்தனை பிள்ளைகளும் காலையில் எழுந்து வேதம் வாசித்து ஜெபிக்கிற பிள்ளைகள், பசி என்றால் என்னவென்றே தெரியாமல் வளர்த்த பிள்ளைகளுக்கு இப்படி சூழ்நிலையில் திடீரென்று வீட்டு கதவை தட்டுகிறார்கள். அங்கே ஒரு அநேகர் வந்து, அண்ணே ராஜா மான்சிங்கண்ணே, நாங்கள் அநேக சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம், தயவுசெய்து வேண்டான்னு சொல்லிடாதீங்க, இதை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கணும்னு. அண்ணனுக்கு இதயத்தில் அதிக சந்தோஷம். வந்தவங்களை அன்போடு உபசரித்து கொண்டு வந்த உணவுகளை பிள்ளைகளுக்கு பரிமாறி இவர்களும் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தார்கள்.
அருமையான நண்பர்களே, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இதயம் நொறுங்கிய சூழ்நிலையில் இருக்கின்றீர்களா? யார் நம்மளை நேசிப்பார் என்று இருக்கிறீர்களா? உங்களுடைய சூழ்நிலையை யாருக்கும் தெரியாது என்று நினைக்கிறீர்களா? உயிருள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளங்களை அறிந்திருக்கிறார். உங்களுடைய இதயத்தின் வேதனையை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறவர் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. இன்று அநேக காரியங்களை அண்ணன் விட்டு சென்ற காரியங்கள் இன்றும் திறம்பட நடைபெற்று கொண்டிருக்கிறது. அருமையான நண்பர்களே, நீங்கள் பெற்ற தாளந்தை கிறிஸ்துவுக்காக நீங்கள் உபயோகப்படுத்துங்கள். கொடுத்த தாளந்துகளை புதைத்து விடாமல் விதைத்து கொண்டிருங்கள். நன்றி. God bless you.